ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் ஒரு பிக்சர் எடுத்து அது பேப்பர் காப்பி ஆப்பில் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணி நம்ம ட்ரேசிங் எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஒரு பிக்சர் எடுத்து க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பர் காப்பி ஆப்பில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஜூம் பண்ணிவிட்டு சைடில் ஐகான்ஸ் இருக்கும். கடைசியாக ஒரு லாக் ஐக்கான் இருக்கும். அந்த லாக் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் வந்து பிக்சரை வந்துட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் அந்த பிக்சர் வந்து எங்கேயும் மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்து 2 ஃபிங்கரால் நல்லா வந்து ஹோல்டு பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரேசிங் எடுக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பிக்சர் எங்கேயும் மூவ் ஆகாமல் நம்ம இருக்கும். ஸோ நல்லா வந்து மூவ் ஆகாமல் பார்த்துக்கணும். மூவ் ஆகாமல் இருந்தால் தான் பிக்சர் ட்ரேசிங் வந்து கரெக்டாக வந்து வரும். மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏசகோசல் ஆயிரும். ஸோ வந்து 2 ஃபிங்கரையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரேசிங் எடுத்துடலாம். எடுத்து முடிச்சுட்டு நம்ம கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம கிளாத்தில் வந்து அதை பிரிண்ட் எடுத்து நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பாருங்கள், டாட் முதற்கொண்டு லைன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடும் கூட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி நம்ம கிளாத்துக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார்